ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட இந்த முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 முழு முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 4 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த முந்திரி பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டிருந்தால் தான் குழம்பு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனா நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட. இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச விழுதுடைய பச்சை மணம் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலையும் நல்லா இந்த விழுதோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகணும். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் வந்திருக்கு. அதே சமயம் சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. கடைசியாக இப்போ இது கூட 5 முட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணணும். எடுத்திருந்த 5 முட்டையும் நல்லா இந்த மாதிரி அந்த மஞ்சள் கரு உடையாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி குழம்புல சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரண்டியை வச்சு நான் வந்து திருப்பி கொடுத்துக்க போகிறேன். நம்ம ரொம்ப கரண்டி வச்சு முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கலந்து கொடுக்கும்போது உடஞ்சிரும். அப்புறம் குழம்புல முட்டை இருக்கிறதே தெரியாது. அதனால தான் நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு அதிகமாக கலந்து கொடுக்கக்கூடாது. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணும்போது அடி பிடிக்காமல் முட்டையை வேக வச்சு எடுக்க முடியும். இப்போ எல்லா முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்துட்டேன். குழம்பு நல்லா இப்போது கொதிச்சும் வந்துருச்சு, முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். அதுவும் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தொட்டு சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே போல் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.